பெண்ணை வந்து அடிமையாக வைக்கக்கூடிய காலம் இருக்கு பாருங்க. பெற்றோருக்கு அடிமையா இருக்கணும், அல்லது வந்து கணவனுக்கு அடிமையா இருக்கணும், அல்லது வந்து தன்னோட மகன்களுக்கு அடிமையா இருக்கணும். இந்த நிலை பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய முதல் கட்டம் தான் இந்த தான் விரும்புகிற ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை என்பது. ஒரு காலத்துல சதி இருந்தது, அது ஒழிக்கப்பட்டது. வரதட்சணை கொடுமை இருந்தது, அது சட்டம் இருக்குது. நடைமுறைக்கு இன்னும் முழுமையா வரல. அப்ப இதெல்லாம் வரணும்னு சொன்னாவே முதல்ல வந்து சமூகத்தினுடைய மனசாட்சி தட்டி எழுப்புறதுக்கு இது போன்ற விழிப்புணர்ச்சி வேணும். நம்ம இந்திய சமூகத்துல வந்து ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது. அந்த சாசனத்தின் பிரகாரம் வந்து இது சமய சார்பற்ற நாடு. இந்த நாட்டுல வந்து அனைவரும் சமம், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மேன் சொல்கிற போது பெண்ணுக்கு அந்த சமத்துவம் வேணும்னா தான் விரும்புகிற ஒருவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தின் மூலமாகத்தான் முதல்ல கொண்டு வரணும். அதுதான் பெண்ணடிமைத்தனத்துக்கு விடுவிக்கக்கூடிய முதல் கட்டம். அகமண முறையை ஒழித்தல் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். சொந்த சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது என்பது அது வந்து அடிமைத்தனத்துக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அதை உடைத்து அதுல முதல் படிதான் இந்த காதல் திருமணம்.